நாம் காணும் இந்த உலகில் சில மரங்கள் மட்டும் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் வாழக்கூடியவை. அதில் மிகவும் பிரபலமானது தென்னாப்பிரிக்காவில் உள்ள 2000 ஆண்டுகள் பழமையான ஆலமரம் பேயோபேப். இந்த மரம் வாழ்க்கை மரம் என்று அழைக்கப்படுகிறது. ஏன் இந்த மரம் இவ்வளவு பிரபலமடைந்தது? அதன் வரலாறு என்ன? என்று நாம் இதில் விரிவாக பார்க்கப் போகிறோம். பேயோபேப் வரலாறு மற்றும் சிறப்புகள். பேயோபேப் மரங்கள் ஆப்பிரிக்கா, மடகாஸ்கர், ஆஸ்திரேலியா போன்ற பகுதிகளில் காணப்படுகின்றன. இவை 1000 முதல் 3000 ஆண்டுகள் வரை வாழக்கூடியவை. லிம்போபோவில் உள்ள இந்த மரம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக நிலைத்திருக்கிறது. இதன் பெருமை என்னவென்றால், இது வெறும் ஒரு மரம் மட்டுமல்ல, பல இனங்களுக்கான உயிர்நாடியாக விளங்குகிறது. பவோபாப் மரத்தின் உயரமும் சுற்றளவும். பவோபாப் மரங்கள் பொதுவாக 5 மீட்டர் முதல் 30 மீட்டர் வரை உயரமாக வளரக்கூடியவை. ஆனால் தென் ஆப்பிரிக்காவின் லிம்போபோ பகுதியில் உள்ள மரம் 22 மீட்டர் 72 அடி உயரமும் 47 மீட்டர் 154 அடி சுற்றளவும் கொண்டதாக உள்ளது. இது பூமியில் உள்ள மரங்களில் மிகவும் பரந்த கொம்புகளைக் கொண்ட மரங்களில் ஒன்றாகும். சில மரங்கள் மிகப்பெரிய அளவிற்கு வளரும்போது அவற்றின் உட்பகுதியில் குகை போன்ற இடங்கள் உருவாகும். மிக பழமையான பவோபாப் மரங்களில் உட்புறம் ஒதுங்கிய குழிகள் உருவாகி அதனை மக்கள் சிறிய அறைகளாக பயன்படுத்தியதாகவும் தெரிகிறது. பயன்கள் மற்றும் முக்கியத்துவம். இம்மரத்தின் பழம் அதிக ஊட்டச்சத்துக்களால் நிறைந்துள்ளது. இதன் பப்பாளி போன்ற கனி சி வைட்டமினில் நிறைந்துள்ளது. மக்கள் இதனை உணவாக, மருத்துவ தேவைக்காக மற்றும் தோல் பாதுகாப்புக்கு பயன்படுத்துகின்றனர். இதன் பெரிய கோழியாரத்தை பிரான் சிலர் கூடாக பயன்படுத்தியிருக்கிறார்கள். விசித்திர தகவல்கள். பேயோபேப் மரம் வறண்ட காலநிலையில் நீரை சேமித்துக் கொள்ளும் தன்மை கொண்டது. அதன் உட்புற அமைப்பு இதற்காகவே சிறப்பாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. பழங்கால மக்களும் காலனி ஆட்சி காலத்திலும் இந்த மரங்களை பல்வேறு முறைகளில் பயன்படுத்தியுள்ளனர். சில பேயோபேப் மரங்கள் உள்ளே காலியாகி சிறிய கப்பல்களோ கடைகளோ உருவாகியிருக்கின்றன. பேயோபேப் மரம் ஒரு இயற்கை தண்ணீர் தொட்டியாகும். 1000 லிட்டருக்கும் மேல் நீரை அதன் உட்புறம் சேமிக்க முடியும். இதனால் அங்குள்ள மக்கள் வறண்ட காலங்களில் தண்ணீரை மரத்திலிருந்து துளையிட்டு எடுத்து பயன்படுத்துகின்றனர். இப்படி ஒரு மரம் இன்றும் உயிரோடு இருப்பது மிகப்பெரிய அதிசயமே. இது ஒரு இயற்கையின் அருமையான கொடை. இதை போன்ற மரங்களை பாதுகாக்க வேண்டும் என்பதே நாம் அனைவரின் பொறுப்பு. அடுத்த வீடியோவில் மேலும் ஒரு வித்தியாசமான தகவலுடன் சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி. அடுத்த காணொளியில் சந்திக்கலாம்.